Hi friends, இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான அனௌன்ஸ்மெண்ட்டு. நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஜான்வரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜான்வரி 17th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இருக்க போகுது. ஸோ ஆன்லைனுக்கான டைமிங் வந்து ஈவினிங் 7 to 9, ஆஃப்லைனுக்கான டைமிங் வந்து காலையில் 10 to 1 இருக்க போகுதுங்க. ஸோ கிளாஸ் வந்து நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். என் பேர் ஷஹானா. நான் ஒரு எக்ஸ்-SBI ஆஃபீஸர். நான் ஒரு 5 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கேங்க பேங்கிங்லேயுமோ. ஸோ ஃபஸ்ட்டு நான் கிளியர் பண்ண எக்ஸாம் SBI கிளரிக்கல், அதுக்கப்புறம் SBTனா அசோசியேட் பேங்க்ஸோட SBIயோட அசோசியேட் பேங்க்ஸ் எக்ஸாம் நடக்கும். அதில் வந்து SBTயில் கிளியர் பண்ணி கிளரிக்கலில் செலக்ட் ஆகிருந்தேன். அதுக்கப்புறம் IBPS PO வந்து கிளியர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பல்லவன் கிராம் பேங்க்கோட ஆஃபீஸர் கிளியர் பண்ணியிருந்தேன். அடுத்து SBIயில் TOன்னு சொல்லக்கூடிய ட்ரெயினிங் ஆஃபீஸர் அதுவும் வந்து நான் கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஒரு 10 years ஆஃப் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னால் வந்து உங்களை கண்டிப்பாக நல்ல விதத்தில் கைட் பண்ண முடியும். த திங் இஸ் தட் நீங்கள் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணணுங்க. எவ்வளோ அட்மோஸ்ட் உங்களால் முடியுமோ என்னை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கிளாரிஃபை பண்ணிக்கலாம். என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ அதை வந்து என்னால் கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எப்படி அதை எந்த ரிசோர்ஸ் மூலமாக நீங்கள் வந்து அதை எடுக்க முடியும் அப்படின்ற கைடன்ஸையும் நான் கொடுக்குறேங்க. ஸோ இது வந்து ஒரு 1-to-1 கைடன்ஸாக தான் இருக்க போகுது. நான் தான் உங்கள் மென்டர் அஸ் வெல் அஸ் கைடராகவும் இருக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் எனி டைம் என்னை ரீச் பண்ணி பேசலாம். லைக் மேம் என்னால் படிக்க முடியலை, இல்லை எனக்கு ஒர்க்கு போயிட்டு எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுங்க, இல்லை எனக்கு வந்து லைக் வீட்டில் வந்து மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, ஹஸ்பண்ட் பிரச்சனை, இதுக்கு நடுவில் நான் படிக்கிறேன், இல்லை குட்டி குழந்தைய வச்சுட்டு படிக்கிறேன். ஸோ எதுவாக வேணாலும் இருக்கலாங்க. நானும் வந்து உங்கள் ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து உங்களோடது நல்லாவே புரியும். ஸோ அதில் எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டராகவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டாவோ என்னால் என்ன கைடன்ஸ் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக நான் தருவேங்க. ஸோ கிளாஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, டெய்லி ஒரு டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த டாபிக்ஸில் நீங்கள் ஆஃப்லைனில் இருந்தீங்கன்னா இங்கேயே வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஷீட் போட்டு காமிப்பீங்க. ஆன்லைனாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் வீட்டில் பண்ணிடுவீங்க. நான் PDFஸாக அனுப்பிடுவேன். ஸோ எக்ஸசைஸ் ஷீட்ஸும் கொடுத்துருவேன். ஸோ ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலேயுமே எக்ஸசைஸ் ஷீட்ஸு நீங்கள் வீட்டில் போட்டு பார்த்துட்டு வருவீங்க. நெக்ஸ்ட்டு டே கம்பல்சரியாக ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்குங்க. நீங்கள் மொதல் நாள் என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கில் அடுத்த நாள் டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ டெஸ்ட் எழுதி எல்லாத்தையும் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அடுத்த டாப்பிக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோங்க. ஏன்னா நான் நடத்திட்டே போயிடுவேன் பேசிக்ஸு. நீங்கள் வந்து அதை தரோவாக இல்லை எத்தனை மாடல்ஸ் பார்த்துருக்கோமோ அந்த எல்லா மாடல்ஸுமே உங்களுக்கு ப்ராப்ளம் அப்ரோச் பண்ண தெரியணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த டாபிக் போகிறதுலையே ஒரு யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் இருக்குங்க. டெய்லியும் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி காமிப்பேன், எப்படி படிக்கணும், அதில் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கணும், ஏன் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வரும். இன்னொன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் நிறைய மெட்டீரியல்ஸ் படிக்க வேண்டாம், நிறைய மெட்டீரியல்ஸ் தேட வேண்டாம், கரண்ட் அஃபேர்ஸை நினச்சி பயப்பட வேண்டாம். எல்லாமே உங்கள் நியூஸ் பேப்பர்லேயே ஒரு 70% ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ரிமைனிங் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்லையுமே நான் வந்து போடுறேங்க. நான் நிறைய நம்ம டெலகிராம் சேனலில் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக ஃப்ரீ தான். அதில் மெட்டீரியல்ஸ் போடுறதெல்லாம் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாராச்சும் மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தா கூட போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுவுமே உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் டெஸ்ட் இருக்குங்க. ஸோ தட் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே மெயின்ஸுக்கும் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே போகிறோம். சப்ஜெக்ட் வைஸ் நம்ம மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ்னு பிரிக்க மாட்டோம், எல்லாத்துக்கும் சேர்த்து தான் படிச்சுட்டே இருப்போம். பட் மெயின்ஸில் வந்து ஒரு மேஜர் ஏரியா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ். ஸோ சாட்டர்டே சண்டேஸ் வந்து பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸ் வந்து இருக்க போதுங்க. ஸோ பேங்கிங் அவேர்னஸும் சைட் பை சைடு வந்து நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஆனால் பேங்கிங் அவேர்னஸ் ஒரு 3 monthsக்கு அப்புறம் இந்த பேசிக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பேங்கிங் அவேர்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோங்க. அது வரைக்கும் பேசிக்ஸ் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு டெய்லி ஸ்பீட் டெஸ்ட், அதாவது பேசிக் மேக்ஸ், அந்த மல்டிப்ளிகேஷன், அடிஷன், அதுக்கப்புறம் டேபிள்ஸு, ஸ்கொயர், க்யூப்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கும். அடுத்து ஒரு மெயின்ஸ் டாபிக், ஒரு எஸ்ஏ டாபிக் மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு எஸ்ஏ டாபிக் நான் உங்களுக்கு எழுதி தருவேன். உங்களையும் எழுதிட்டு வர சொல்வேன். டாபிக்ஸ் ரிசர்ச் பண்ணி கொண்டு வர சொல்வேன். லைக் என்னென்ன டாபிக்ஸ் இப்போ கரண்ட் டாபிக்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்களுமே அந்த ஸ்ட்ரீமில் இருக்கணுங்க. நானும் டாபிக்ஸ் கொண்டு வருவேன், நீங்களும் கொண்டு வரணும். அதே மாதிரி நானும் எஸ்ஏஸ் எழுதுவேன், நீங்களும் எழுதிட்டு வரணும்.
ஸோ இது வந்து என்னென்னா ரேதர் தேன் ஸ்டூடெண்ட் டீச்சர் இன்ட்ராக்ஷனை விட எப்படி படிக்கணுன்றத ஆர்ட் ஆஃப் லேர்னிங்கே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேங்க. அதாவது கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் மாதிரி நான் எல்லாமே கொடுத்துருவேன் நீங்கள் படிங்க அப்படின்ற மாதிரி இது இருக்காதுங்க. நான் வந்து 200% எஃபர்ட் போடுறேன், நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 100% போடுங்க. ஸோ தட் உங்களுக்கும் அதில் ஒரு ஆர்வம் இருக்கணுங்க. உங்களுக்கும் அதில் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் தேடணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக என்ன கிடைக்கும், உங்களுக்கு வந்து வீடியோ லெக்சர்ஸ் ஃப்ரீயாக கிடச்சிரும். ஸோ என்ன டாபிக் நான் நடத்துகிறேனோ அதோட ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. அது வந்து ஃப்ரீ தான். நீங்கள் வீடியோ கோர்ஸுக்குன்னு தனியாக எதுவும் ஃபீஸ் கட்ட வேண்டாம், ஃப்ரீ தான். 1-to-1 கைடன்ஸ் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி கஸ்டமைஸ்டு ஸ்டடி பிளான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி இத்தனை சம்ஸ் போட்டு பாருங்கள், இது மட்டும் படிங்க, அந்த மாதிரி சொல்லி நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் யூனிக்குங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது. ஸோ ஒருத்தவங்களும் இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னொன்று வந்து அவங்க வந்து 3 டாபிக்ஸ் முடிச்சுட்டாங்க, அவங்க வந்து 3 மார்க்ஸ் எழுதிட்டாங்க, 3 டாபிக் வைஸ் டெஸ்ட்டு எழுதிட்டாங்க, அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஓகேங்களா? உங்களால் இன்றைக்கி இல்லை 3 நாளைக்கு ஒரு டாபிக் தான் படிக்க முடியும்னா அந்த டாப்பிக்கை தரோவாக படிங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸுங்க. அதாவது பதறிய காரியம் சிதறும். நம்ம எதுவுமே வந்து அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். நம்மளுக்கு கரெக்டாக டைம் இருக்குது. ஸோ ஜானில் ஆரம்பித்தா கண்டிப்பாக அடுத்த வருஷம் வரக்கூடிய எல்லா பேங்க் எக்ஸாமே நீங்கள் கிளியர் பண்ணலாங்க, ப்ரொவைடட் தட் நீங்கள் நான் சொல்கிறபடி கேட்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் பார்த்துடுறோம். நியூஸ் பேப்பர் ரீடிங்லேயே உங்களுக்கு இங்கிலீஷும் வந்துடுது. ஸோ அதுவும் கவர் பண்ணிடுறோம். குவான்ஸும் டெய்லியும் நான் ஒவ்வொரு டாபிக் வந்து எடுக்க போகிறேன். ஸோ ஒரு நாள் குவான்ஸ் இருக்கும், ஒரு நாள் ரீசனிங் இருக்கும், ஒரு நாள் இங்கிலீஷ் இருக்கும். இப்படி ஒரு ரொட்டேஷனில் நம்மளுக்கு கிளாஸ் வந்துகிட்டே இருக்கும். கிளாஸஸ் மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து எதர் நம்ம வந்து ஒரு மெயின்ஸ் டாப்பிக்கோட டிஸ்கஷனாக இருக்கலாம். ஒரு வீக் வந்து நம்ம ரிவிஷன் கிளாஸாக இருக்கலாம், ஒரு வீக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ வீக்கில் சாட்டர்டே ஆர் சண்டே ஏதோ ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி ஒரு ரிவிஷன் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இந்த கோர்ஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம். ஸோ யார் ஜாயின் பண்ணலான்னா ஃப்ரெஷர், எனக்கு பேங்க் எக்ஸாம்னாலே என்னன்னு தெரியாது மேம், ஆனால் நான் கிளியர் பண்ணணுன்னு நினைக்கிறேன், என்னால் முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணலாங்க. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஒரு அடிஷன்னா எப்படி போடணும், ஒரு மல்டிப்ளிகேஷன் எப்படி ஃபாஸ்ட்டாக போடணும், ஒரு சப்ட்ராக்ஷன், அடிஷன் ப்ளஸ் சப்ட்ராக்ஷன் கலந்து இருக்கிறத நீங்கள் வந்து எப்படி ஈஸியாக போட முடியும். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேருந்து தான் நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் யாருக்கும் எந்த பயமும் வேண்டாம். ஸோ ரொம்ப பேசிக்லேருந்து போகிறோங்க. அதனால் நீங்கள் தாராளமாக ஃப்ரெஷர்ஸ் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து யாருன்னா, நான் வந்து ஆல்ரெடி படிச்சிட்டேங்க, சரிங்களா, ஆனால் வந்து எனக்கு நிறைய கான்செப்ட்ஸ் ஃபெமிலியராக இல்லை எனக்கு வந்து அவங்க வே ஆஃப் டீச்சிங் வந்து சரியில்லை, எனக்கு செட் ஆகலை, ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நீங்களும் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் எனக்கு புரியல, ஸோ எனக்கு அந்த டாபிக் மட்டும் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னாலும் நீங்களும் அந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் தனியாக ஸ்பெஷலைஸ்டாக கஸ்டமைஸ்டு கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாட் கொடுத்து நீங்கள் அதில் மட்டும் படிச்சுக்கலாங்க. அதுக்கு மட்டும் டெஸ்ட் எழுதிக்கலாம், அதுக்கு மட்டும் ரிவிஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து நம்மளோட ஸ்டடி பிளான் எப்படி இருக்க போகுதுன்னா, ஜான்வரி டு ஏப்ரல், ஓகேங்களா. ஸோ ஹார்ட்லி 4 months. ஏன் ஏப்ரல் வரைக்கும்னா மார்ச்சே போதும். இப்போ நடுவில் செம் எக்ஸாம்ஸ் நிறையா பேருக்கு வரும், ஃபைனல் இயர்ஸ் நிறையா பேர் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து யோசிச்சு தான் மார்ச்சில் வந்து அவங்களுக்கு செமஸ்டர் வரும். ஸோ சம்டைம்ஸ் அவங்க லீவ் எடுத்தால் கூட ஏப்ரலில் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி, அதாவது பேசிக்ஸ்லாம் ஓரளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஸோ பேசிக்ஸ் படிக்கும்போதே நீங்கள் டாபிக் வைஸ் டெஸ்ட் எழுதிடுறதுனால உங்களுக்கு மார்க்ஸும் கொடுத்த ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் அது சைட் பை சைடு நடக்க போகுது. ஸோ அடுத்து ஜான்வரி டு ஏப்ரல் வந்து நம்ம பேசிக்ஸ் படிச்சிடறோம். அடுத்து மே டு ஜூனு நம்ம வந்து ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியை டெவலப் பண்ண போகிறோங்க. ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம், நிறைய டெஸ்ட்டு தாங்க எழுதி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நான் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் டெஸ்ட்டு எழுதும்போது நானுமே ஆன்லைனில் தான் இருப்பேன். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட்டை இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த கொஷின் எப்படி அட்டன் பண்ணீங்க, என்ன கேல்குலேஷன் போட்டிங்க அப்படின்ற மாதிரி நானும் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரஸி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு.
ஓகேங்களா. அடுத்தது ஆகஸ்ட்லேருந்து ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிருங்க. ஜூலைலேருந்தே வர ஆரம்பிச்சிரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உங்களுக்கு 1 மந்த் டைம் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பித்த நாள்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்கான ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து இருக்குங்க. ஓகேங்களா. ரிப்பீட்டட் ரிவிஷனும் இருக்கும், ப்ளஸ் எக்ஸாம் ரிலேட்டடான ஃபுல் மார்க் டெஸ்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்க போகுது. ஸோ மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங் சைக்கிளிக்காக நடத்த போகிறோம். அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் மெயின்ஸ் டாபிக் ஒரு எஸ்ஸே கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் இருக்கும். அதோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம படிச்சுக்க போகிறோம். அதை வந்து மந்த்லி ஒன்ஸ் டெஸ்ட்டும் எழுதி பார்க்க போகிறோம். இது போக மார்க் டெஸ்ட்டும் நம்ம வந்து சைட் பை சைடு டாபிக் வைஸ் எழுதி பார்த்துட்டே வரோம். ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே எழுத போகிறோம். ஸோ மந்த்லி இல்லை வீக்லி நம்மளோட ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸும் எப்போலேருந்து மே டு ஜூன் உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டயத்தில் நம்ம பேங்கிங் அவேர்னஸும் கவர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ப்ரிப்ரேஷனாக இருக்க போதுங்க. இந்த ப்ரிப்ரேஷன் வந்து எப்படின்னா உங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்தாமல், ஓகேங்களா, அட் த சேம் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. பட் நீங்கள் எல்லாமே முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஸ் இருக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியே. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் அடுத்த வருஷம் எல்லாரும் இதில் ஜாயின் பண்ணுற எல்லாரும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பேங்க்கில் நீங்கள் நினச்ச வேலையில் இருப்பீங்க, நினச்ச போஸ்டிங்கில் இருப்பீங்கங்க. இது வந்து நான் வந்து ஷியராக சொல்ல முடியும். ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தாங்க இது சாத்தியமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து இதில் வந்து நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணலைங்க. ஏன்னா எனக்கு வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்லி 30 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தாங்க நம்ம பேட்சில் வந்து இன்கார்பரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் ஆல்ரெடி ஒரு 18 சீட்ஸ் வந்து புக் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க. ஸோ புக் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 12 சீட்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. சரிங்களா. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோவை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு 5 பேர் இந்த வீடியோ பார்த்துட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாகவோ நாங்கள் இந்த 17th ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வர ஃபஸ்ட்டு 5 பேருக்கு ஃப்ரீ புக்ஸுங்க. ஸோ வேறு என்ன மெட்டீரியல்ஸ் கொடுப்போன்னா எல்லா மெட்டீரியலும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். புக்ஸ் எல்லாம் வந்து இவங்க 5 பேருக்கு வந்து அடிஷ்னலாக நீங்கள் ஃபீஸ் எதுவும் புக்ஸுக்குன்னு கட்டிக்க வேண்டாம். உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனாக இருந்தீங்கன்னா, ஆன்லைனில் படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா குரியர் சார்ஜ் மட்டும்தாங்க நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. நம்மளோட பேங்கிங் அவேர்னஸ் புக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அது யார் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் த ஃபீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். இதே இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 5ல் என்ரோல் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துடும். இன்னொன்று வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபீஸ் வந்து பயங்கரமாக இருக்குமானா பயங்கரமாலாம் இருக்காதுங்க. 1500 பெர் மந்த்துங்க. சரிங்களா. 1500 இதில் எதுவுமே எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு வரதில்லைங்க. நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓ வச்சுருக்கோம். ஸோ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் குயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கட்டுற ஃபீஸ் ரொம்ப படிக்க கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கும், படிக்க பணம் செலவழிக்க முடியாத இருக்கிறவங்களுக்கும், இல்லை நான் ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் இருக்கேங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான் இதை வந்து நம்ம செலவு பண்ணுறோம். நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து இந்த குயாஸ் என்ஜிஓ மூலமாக நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய காலேஜஸில் வந்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றின அவேர்னஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கெல்லாம் தாங்க இந்த ஃபண்டு யூஸ் ஆகுது. பியூர்லி ஃபார் எஜுகேஷன். நீங்கள் படிக்கிறீங்க, அட் த சேம் டைம் இன்னொருத்தவங்களை படிக்க வைக்கிறீங்கங்க. ஸோ அதனால் இந்த 1500 நீங்கள் பெருசாக நினைக்காதீங்க. மந்த்லி தான் கட்ட போகிறீங்க. எத்தனை மாதம் கட்ட போகிறீங்கன்னா 7 months தான் நம்ம வந்து ஆக்சுவலாக ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறோம். பட் இதோட வேலிடிட்டி எப்படின்னா லைஃப் டைம்னால் நீங்கள் என்றைக்கு எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணி நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் விஸ்தாராவோட இணைந்து ஜேர்னி செய்யலாங்க. வேலைக்கு போனதுக்கப்புறமும் நீங்கள் செய்யலாம். சரிங்களா. உங்களை யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் அது வந்து இன்னொருத்தர் வாழ்க்கையில் ஒரு விடியலாக இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ
சப்போஸ் நான் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 500 கன்செஷன் இருக்குங்க. ப்ளீஸ் என்ரோல் as early as possible. Thank you so much and all the very best.